ட்ரை பண்ணீங்க அப்படியா? என்ன சார்? 2 டேஸ் பின்னால ட்ரை பண்ணீங்களா? இன்னும் பண்ணல சார். ஆஹா. உங்களோட இவங்களே சரியாயிட்டு யாரு? உங்களோட ஃபர்ஹான், சைட் ஃபர்ஹான் தெரியுமா? அவன் நசிபா சிஸ்டர்லாம் தெரியும் சார். அவங்களுக்கு ஓகே ஆயிட்டான். கொஞ்சம் அவங்களோட நீங்க பேசிக்கோங்களா? ஓகே சார். ஓகே, உங்களோட ஸ்கிரீன் வந்துட்டா? வந்துருச்சு சார். போன கிளாஸ்ல கடைசி என்ன பார்த்தோம்? ஆ, புது பாடம் பார்த்தோம். என்ன புது பாடம்? ஆ, எது வச்சு ஓதணும்? கண்ணு மூ கண்ணு வாய் இருந்தாதான் ஓத முடியும். ஓகே, நான் இப்படி ஒரு கேள்வி கேட்கிறேனே. எப்ப எங்கட ஓதல் தடுமாற்றத்தோட இடையில திக்கி கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு வரும்? எப்ப எல்லாம் எங்கட ஓதல் தடுமாற்றத்திலே? ஆ, ஆ, கண்ணு ஸ்பீடா ஓதுறப்போ. ம்? ஸ்பீடா ஓதுறப்போ. இதவா? நான் சொல்லுது இல்லையா? 4 சந்தர்ப்பங்கள்ல எங்கட ஓதல் தடுமாற்றத்துல வரும். வாய் ஓதிட்டு இருக்கு சார், கண்ணு வேற இடத்துல போனப்போ தப்பாயிரும். ஆ? வாய் ஓதிட்டு இருக்கு சார், கண் வேற இடத்துல போனப்போ தப்பாயிரும். தப்பா வரும் ஒன்று. வேற? வேற எது இல்ல. ஆ? அவ்வளவுதான் சார். அவ்வளவுதானா? ஒரு இடம் தானா? ஒரு ஒரு சந்தர்ப்பம் நான் சொல்லி தந்தேன் நான். உங்களோட இல்ல ஓத். சார், ஒன்று ஒன்று ஆ, வெரி குட். ஒன்றை ஒன்று. முட்டு ஆ? ஒன்று ஒன்று முட்டுதல். முட்டுதல் அப்படியா? ஆஹாஹா. என்ன இல்ல சார், முட்டுறா? முந்துதல் சார். என்ன அப்படிதா? ரெண்டு இரண்டு இரண்டுக்கும் இடையில் இடுவேலி. இரண்டுக்கும் இடையில் இடுவேலி. ஆ. நெ- நீடுகள். இரண்டுக்கும் இடையில் இடைவெளி மூடுதல், இந்த கூடுதல் அப்படின்னா என்ன? அஹ், என்ன மிஸ்பா நீங்க? விட வரணும் டக் டக்குண்டு. இடைவெளி கூடுதல்னா என்ன? ஃபாஸ்டா வரணும் விட. இதான் விட இப்படிதான் வரும் என்று சொல்லி. ஆ. அஹ், ரெண்டு லெட்டர்ஸுக்கும் இடையில்.
இரண்டுக்கும் இடையில இடைவெளி நீ சொன்னது சரி மிஸ்பா, இரண்டுக்கும் இடையில இடைவெளி கூட்டுதல் என்றது சரி. ஓகே, நான் கேட்கிறேன் அந்த இடைவெளி கூட்டுதல்னா என்ன, அதை விளங்கப்படுத்துங்க. ஸ்டாப் ஆன பின்னாடி திரும்ப ஓதுறது. ஆ? ஸ்டாப் ஆன பின்னாடி திரும்ப ஓதுறது சார். அப்படி இல்லையே, பிழையே 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 பிழையே, நீ சொல்றது பிழை, இரண்டாவது பிழை. மாட்டிக்கொண்டீங்கள் மாட்டிக்கொண்டீங்கள் மாட்டிக்கொண்டீங்கள், இரண்டாவது பிழை. மூணாவது சொல்லுங்க பாப்போம், இரண்டு பாப்போம். வசனத்தில் ம்? ஏன் பார்க்கல, ரெடியா இல்ல? நான் போன கிளாஸ்ல எல்லாம் விளங்கப்படுத்தி தானே மூணையும். ஆமா சார். அதுதானே. ம்? ஏன் பார்க்கல, டைம் இல்லையா பார்க்கறதுக்கு? டைம் இருக்கு சார். அதுதான், ஏன் பார்க்கல? சரி, இரண்டுக்கும் இடையில இடைவெளி நீளுதல் அப்படின்டா என்னண்டா மிஸ்பா? இப்ப நீங்க உதாரணத்துக்கு தான் நீ விளம்படுங்க அப்படின்டா என்னன்னு கேட்டா, நாங்க கண்ணால பார்த்து கொண்டு போதானே ஓதணும். அப்ப கண் பார்க்க கொண்டு வருது ஈயாக்கைய, ஈயாக்கைய பார்த்து கொண்டு வர நேரம் எங்கட வாய் என்ன செய்யும்? ஈயாக்கைய ஓத ஆரம்பிக்கும். அப்படித்தானே? ஆம்- அப்ப ஓத ஆமா ஆரம்பிக்கும், சார். கண் என்ன செய்யணும்? ஈயாக்குன்னு ஓத நேரத்துல பக்கத்துல கண் அடுத்துல பார்க்கணும். அப்பதான் எங்கட ஓதல் சரியா வரும். ஆனா எங்கட ஓதல் அதை தாண்டி நாங்க ஈயாக்கண்டு ஸ்டார்ட் பண்ண கொள்ள நஸ்தையின பார்த்து முடிச்சிட்டு எங்கட கண், அப்ப அந்த ஓதல் பிழை. ஓகே சார். விளங்குதா சிஸ்டம்? விளங்குது சார். மூணாவது ஆகும், கண் வாசிப்பின்ற வேகத்துக்கு வாயிலான வாசிப்பு மாறுதல். இப்ப சொல்லுவா அப்படின்னா என்னன்னு சொல்லி.
பாப்போமே. கண்ணு பார்த்துட்டு இருக்கப்போ தடுமாற்றங்கள். அப்படி அல்ல. நான் உங்கள்கிட்ட கேட்டேன் போன கிளாஸ்ல எப்படிண்டா மிஸ்பா, நாங்க கண்ணால மட்டும் புத்தகத்தை வாசிக்கலாம். வாசிக்கிறீங்களா? எங்க சரி புக் கொண்டு ரீட் பண்ணிக்கிறீங்களா கண்ணால? ஆமா சார். அப்ப வாய் அசைக்காம கண்ணால மட்டும் ரீட் பண்ணா எங்கிட்ட ரீட் பண்ற ஸ்பீடா ஸ்லோவா? ஓகே சார். கேட்குற கேள்விக்கு பதில் வரல. நீங்க புக் கொண்டு ரீட் பண்ண போறீங்க, சரியா? வாயால வாசிக்காம கண்ணால மட்டும் அந்த ஸ்டோரி புக்கை நீங்க ரீட் பண்ணி கொண்டே போறீங்க. இப்ப நீங்க அந்த ரீட் புக் அந்த அந்த ஸ்டோரி புக்கை ஃபாஸ்டா ரீட் பண்ணி முடிப்பீங்களா அல்லது மிச்சம் டைம் எடுக்குமா வாசி முடிக்கிறதுக்கு? ஃபாஸ்டா ரீட். வாயால உச்சரிச்சு உச்சரிச்சு வாசிக்கிறதை விடவும் நாங்க ஃபாஸ்டா வாசிச்சு முடிச்சுட்டே இருக்கும், அப்படித்தானே? ஆமா சார். அதே மாதிரி தான் பொதுவான கண்ணால மட்டும் நீங்க ஓத போறீங்கன்னா ஃபாஸ்டா ஓதலாம். ஆனா கண்ட ஸ்பீடால ஓதுவீங்களா அந்த ஸ்பீடுக்கு வாயால நீங்க ஓத போன என்ன நடக்கும்? எங்களோட ஓதல் தெளிவில்லாம போயிடும். ஓகே சார். விளங்குதா? எங்களோட விளங்குது ஓதல் சார். என்ன செய்யும்? தெளிவி தடுமாற்றம். தடுமாற்றமா தெளிவில்லையாது. எப்படி உச்சரிப்பேன் உச்சரி பார்க்க மாட்டீங்க, ஃபத்ஹத்துன் கஸ்ரத்துன சரியான்னு பார்க்க மாட்டீங்க. ஏன்டா நீங்க பல பல பலன்னு போய் கொண்டே இருப்பீங்க. இதான் மூணாவது பாயிண்ட். விளங்குதா? இப்ப கண்ணால வாசிக்கிற ஸ்பீடுக்கு வாயால நாங்க ஓதுறது, ஓதினா எங்களோட ஓதல் பிழையாகும். இது மாறி நடக்கணும். எப்படி நடக்கணும்? சரளமா வரணும் வேண்டா, பிக்காம தடுமாறாம ஓதணும் வேண்டா, வாயால ஓதுற ஸ்பீடுக்கு தான் கண்ணை கொண்டு போகணும். ரைட் லைன் இது. ஓகே. கடைசி என்ன வாய்க்கும் பாப்பமே. நாலாவது பாயிண்ட் ஞாபகம் இல்லை அப்படியா? சரி, நாலாவது பாயிண்ட், ரெண்டும் ஒரே இடத்துல சந்திச்சு கொள்ற. எது ரெண்டும்? எல்லாம் படுத்துங்க பாப்போம். கண்ணு வாய்ஸ். வெரி குட். கண்ணும் வாயும் ஒரே இடத்துல சந்திச்சு கொள்ற. இப்ப பாத்தீங்கன்னா ஈயாக்குன்னு நீங்க ஓதுறீங்க, அந்த க எண்டத்தை தான் நீங்க பாக்குறீங்க, அந்த கவை தான் நீங்க ஓதுறீங்க. அப்படியேண்டா உங்களுக்கு அடுத்த எழுத்து என்னன்னு தெரியாது. அப்ப என்ன செய்வீங்க? ஓகே ந ந ந ந பூ பூ பூன்னு தான் ஓதுவீங்க. அடுத்த எழுத்து சரியா பார்த்து கொண்டு போனா மட்டும்தான் அதை அப்படியே எடுத்துக்கொண்டு ஓதிக்கொண்டு போவீங்க. ரைட். அடுத்த கிளாஸ்ல இந்த தடுமாற்றம் மிகப்படாது. என்ன மாதிரியான ஓதல், எப்படி ஓதுற, சரளமா ஓதுற, எப்படி எப்ப எங்கட ஓதல் குழம்பும் என்று கேள்வி கேட்டா டிக் 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 அண்டு சொல்லி சொல்லி சார். விளங்கப்படுத்தி கொண்டு போகணும். ஓகே சார். கட்டாயம் ரெக்கார்டு கேளுங்க, அப்பதான் அந்த விஷயம் ஒரு ஞாபகத்திலையும், அப்பதான் எங்களுக்கு அடுத்த பாடத்துக்கு போகலாம். அடுத்த கிளாஸ்ல இப்படி தான் கேட்பேன். இதுவரை நான் 3 விஷயம் ஃபுல்லா படிச்சிட்டோம். 3ஐயும் பத்தி கேட்பேனா? வசனத்துல இறுதியில வரக்கூடிய விஷயங்களை பத்தி படிச்சுக்கிறோம், இறுதியில எப்படி நிப்பாட்டுன்ற பகுதி படிச்சுக்கிறோம், நீட்டுதலோடு தொடர்பான பகுதியை ஃபுல்லா கேட்பேன். எல்லாம் படிச்சு முடிச்சாச்சு. அடுத்த பகுதி இப்ப படிச்சு முடிச்சுக்கிறோம். வசனம் கொண்ட திக்காம தடுமாற்றம் இல்லாம இப்படி ஓதுகின்ற பகுதியும் பார்த்துக்கிறோம். இதே நீ ரெடியாக்கி வரணும் 3. ஓகே சார். அஸ்ஸலாமு அலைக்கும்.